திரைப்படத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு பிறகு மணிரத்னம் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் இணைந்து ஒரு திரைப்படத்தை தயாரிப்பு பண்ணிட்டு வராங்க. அந்த திரைப்படம் தான் பாத்தீங்கன்னா தக் லைஃப். இந்த திரைப்படத்துல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சிம்பு அவர்களும் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ முழுக்க முழுக்க சிம்பு, கமல்ஹாசன், மணிரத்னம் அப்படின்னு 3 துருவங்கள் ஒரு இடத்துல இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த 3 பேரோட ரசிகர்களுக்குமே பாத்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிலிம். இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா வருகின்ற ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போவதா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தான். இந்த திரைப்படத்திற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் பாத்தீங்கன்னா மிகவும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலையை தான் இந்த திரைப்படத்தினுடைய முதல் பாடல் வெளியீட்டு விழா பாத்தீங்கன்னா சென்னையில நடைபெற்றது. இந்த விழாவில் பாத்தீங்கன்னா நடிகை த்ரிஷா, நடிகர் கமல்ஹாசன், சிம்பு, அதுல நடித்த பல நடிகர்கள் பாத்தீங்கன்னா இதுல கலந்து கொண்டாங்க. இந்த விழாவில் பேசிய சிம்பு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஆன் ஸ்கிரீன் குருவே பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான். முதல்ல கமல்ஹாசன் அவர்களுடன் நான் சேர்ந்து நடிக்கணும் அப்படின்றப்போ நான் மிகவும் தயங்கினேன், இவ்வளவு பெரிய ஆக்டர் கூட எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கூடவே மணிரத்னம் சார் வேற இருந்தாலுமே இந்த படத்துல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. நான் சின்ன வயசுல இருந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு நடிகரா, அதாவது ஆன் ஸ்கிரீன்ல அவரை ஒரு குருவா பார்த்தேன்னா, இப்போ ஒரு நடிகரா அவரோட இணைந்து நடித்தது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் ஒரு வித்தியாசமான கதைக்களமா தான் இருக்கும். கண்டிப்பா மக்களாகி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபேன் பாயா சொல்றேன், இந்த திரைப்படம் மிகவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு.